ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். போஸ்ட் ஆஃபீஸில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி வந்து நீங்க 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். சேலரிய பொறுத்தவரைக்கும் 19,900லேருந்து 60,200 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா 33% நீங்க மார்க் எடுத்தாலே போதும். இந்த வேலைக்கு வந்து நீங்க பாஸு. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பாருங்க உங்களுக்கு டைரக்ட்டா குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எப்படி நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, ஸோ கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து பாருங்க உங்களுக்கு கீழ குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க கரெக்ட்டா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட நேம்லருந்து, உங்களோட ஃபாதர் நேம்லருந்து, உங்களோட ஆதார் நம்பர், ஸோ உங்களோட அட்ரஸ்லருந்து, உங்களோட மொபைல் நம்பர்லருந்து, கம்யூனிட்டி இந்த மாரி வந்து என்னென்ன குடுத்துருக்காங்களோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா இணைக்கணும். அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து இணைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்தியன் போஸ்ட் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேம்ல வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கோங்க. அதுக்கான ஒரிஜினல் காப்பியுமே வந்து அப்ளிகேஷனோட நீங்க இணைச்சு தான் நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும்னா, இங்க கீழயே வந்து அட்ரஸ் இருக்கு. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க 16த் பிப்ரவரிக்குள்ளார நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் எல்லாம் வந்து ஸ்பீட் போஸ்ட் வழியா நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ குரூப் சி லெவல்ல இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு 19,900லேருந்து 60,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, அந்தந்த ரீஜன் வைஸா உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க. அதாவது டிவிஷன் வைஸா. இதில வந்து வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இப்போ வந்து நார்த் சைடு வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இப்போ நார்த் சைடுருந்து வந்திருக்கு. உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனா இந்த வருஷத்துல வந்து பார்த்தோன்னா, இதுதான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இனிஷியலா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வொர்க்க பொறுத்தவரைக்கும் நார்த் சைடு தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒரு 2 இயர்ஸ், 1 இயர்ஸ் வொர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு கூட நீங்க வந்துரலாம். இதுக்கு ஒரு 78 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இதில ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தோன்னா, அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அவங்கலாம் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. அவங்கலாம் வந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து 10த் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தா இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி, டிரைவிங் லைசென்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோட்டார் மெக்கானிசம் பத்தி உங்களுக்கு நாலேட்ஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த டிரைவிங் ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. எப்படி வந்து செலக்ஷன் பண்ணுவாங்கன்னா, ட்ரேட் டெஸ்ட் இல்லன்னா டிரைவிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1ல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்டுக்கான லாங்குவேஜ் வந்து பேட்டர்னுமே இங்க குடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். இதில வந்து பார்த்தோன்னா, 33% நீங்க எடுத்தாலே குவாலிஃபை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டியா இருந்தா 33. ஸோ ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா 37. அதுக்கப்புறம் அதர்ஸா இருந்தா 40% நீங்க எடுத்தா குவாலிஃபை அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 2ல வந்து பார்த்தோன்னா, பிராக்டிகல் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இத ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு பிராக்டிகல் டெஸ்ட் வந்து இருக்கும். அதில வந்து பாருங்க சிலபஸ் வந்து அந்த எக்ஸாம்க்கான சிலபஸ்மே வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இதுபடி தான் உங்களுக்கான சிலபஸ் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அது 2மே இதில குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.